வெல்கம் டு பாலாம்பிகா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி வந்து இந்த மேட்டில் 10x11 இந்த சைஸில் தான் இந்த பாக்ஸஸ் வந்து நான் வந்து ஃபில் பண்ணுறேன். நல்ல ஒரு டார்க் மெஜெண்டா கலரும் எல்லோ கலரும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த மெஜெண்டா கலரை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி எல்லோ கலர். இந்த எல்லோ கலரும் ஃபினிஷ் பண்ணினதுக்கப்புறம் ஒன் சைடு பார்த்திங்கன்னா ஒரு 3 பாக்ஸஸ் வந்து போட்டிருப்பேன். 3 லைன்ஸில் வந்து முடிச்சிருப்பேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைட்லேருந்து எடுத்து 3 பாக்ஸஸ் வந்து அங்கே வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஆனால் அந்த லாஸ்ட்டு பாக்ஸஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 2 காலம் வந்து எக்ஸ்ட்ராவாக வரும், 2 லைன். பரவாயில்ல, நம்ம அதை கட் பண்ண வேண்டாம். நான் அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. இந்த சைடு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதோட ஆப்போசிட் சைடு போய்ட்டு அங்கேருந்து முடிச்சுட்டு நடுவில் உள்ளது பார்த்திங்கன்னா ஒரு 8 லைன்ஸ் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ நடுவில் இருக்கிறத நம்ம வந்து மடிச்சிருவோம், அது அவ்வளோ தெரிய போகிறது இல்லை. அதனால் நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த B7000ங்கிற க்ளூ யூஸ் பண்ணி காயின்ஸும் லைனர் லேஸும் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டாப்லேருந்து கொஞ்சம் இறக்கி வந்து ஒட்டிக்கிடணும். ஏன்னா ஒரு 1/4 இன்ச்சு இறக்கிக்கிட்டோன்னா அந்த ஹேண்டில்ஸ் போடுறது, பைப்பின் வைக்கிற இடம் வந்து ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி தான் இந்த பர்ஸில் இந்த சைட்லேருந்து காயின்ஸை ஒட்டிக்கிடணும். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த கொண்டையாக இருக்கு இல்லையா, அந்த மேல் பகுதி ஹெட் பார்ட் வந்து மேலே மாதிரி இருந்ததுன்னா நம்ம அதில் வந்து ஒரு ஜர்கான் ஸ்டோன் வந்து ஒன்று வந்து லாஸ்ட்டில் வந்து ஒட்டுவேன். இதே மாதிரி இது ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நடுவில் வந்து அந்த லைனர் லேஸை சிங்கிள் இதாக வந்து வச்சுட்டு ஒட்டிடலாம். நான் ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒட்டிட்டு காய விட்டு கூட நம்ம வந்து சாதாரண ஊசி நூல் கொண்டு ஒரு அந்த லைனர் லேஸை வந்து கொஞ்சம் விட்டு விட்டு தைச்சிக்கிடலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து சேஃபாக இருக்கும், அது கம்லேருந்து எதுவும் அவிழாது. இப்போ வந்து ஃபுல்லாகவே ஒட்டியாச்சு. அதில் வந்து ஒரே ஒரு ஜர்கான் ஸ்டோன் மட்டும் வச்சுருக்கேன் அந்த காயினோட ஹெட் பார்ட்டில். இப்போ ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதை வந்து நான் டெய்லரிங் ஷாப்பில் கொடுத்துட்டு ஃபுல்லாகவே வந்து பர்ஸாக டபுள் ஹேண்டில்ஸ் போட்டு நான் வந்து பர்ஸாக்கி வாங்கிக்கிட்டேன். அதோடய ஃபினிஷிங் பார்ட் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. இது இப்போ எனக்கு சேல்ஸும் ஆகிட்டு. ஸோ இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.